15 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், ப்ளஸ் வந்து ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி விசிக அவருடைய பொதுக்கூட்டத்தில் அவங்க முடிவு பண்ணாங்க. தீர்மானம் போட்டு எங்கிட்ட இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு பெறும் அளவிற்கு உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற அளவுக்கு அப்படின்னா, அறிவாலயத்தினுடைய வளர்ப்பு பிராணிகளாக செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் மற்றும் வன்னியரசு இவர்களை வச்சு உங்கள் கட்சியை 3ஆ உடைச்சிருவோம். அவரை மிரட்டினாங்க இல்லையா, ஆலூர் ஷானவாஸை வச்சு நாங்கள் பிரிச்சுருவோம் அவங்க கட்சியை அப்படின்னு. உடனே திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் சென்று அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார். திமுகவும் தொடர்ந்து தேமுதிக விமர்சனம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. இப்படி தேமுதிக கூப்பிட்டு அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்க என்ன காரணம்? தேமுதிகவுக்கு ஏன் இவ்வளோ சீட்டு கொடுத்தாங்கன்றது, தேமுதிக அதை வாங்குறான். அதை வாங்கிட்டு அந்த 10 தொகுதியில் 9 தொகுதிகளில் விஜயகாந்த் அவருடைய ஜாதியினுடைய வேட்பாளரை மட்டும் தான் போறாங்க. திமுகவினுடைய அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 40% அமைச்சர்கள் யார் அப்படின்னா தெலுங்கு ஜாதி பின்புலம் கொண்ட அமைச்சர்கள். 4.5% ஓட்டு வச்சிருக்காரு கமலஹாசன் அவர்கள். அவரை அடிச்சு பத்திட்டாங்க. ஏன்? அவர் பிராமணர். அதில் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், அதையும் சேர்த்து நடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு செத்து போ அப்படின்றாங்க. அவ்வளவுதான். சித்திரைவாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? திமுக பின்னாடி ஏதாவது அவங்க கொடுக்குற ப்ரெஷரா என்ன இது? இல்லை மேம், இப்போ திருமாவளவன் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு பயம் என்னென்னா, நம்பர் 1, அதாவது 15 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி விசிக அவருடைய பொதுக்கூட்டத்தில் அவங்க முடிவு பண்ணாங்க. தீர்மானம் போட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ அது திமுகவுக்கு பிடிக்கல. நீங்கள் தீர்மானம் போகிற அளவுக்கு வந்துட்டீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஒரு அடிமை கூட்டணி கட்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். திமுக சொல்கிறாங்க. அதை மீறி நீங்கள் தீர்மானம் போட்டு எங்கிட்ட இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு பெறும் அளவிற்கு உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்ற அளவுக்கு திமுக கொஞ்சம் விசிகாவினுடைய தலைமை மேலே அப்செட், ஒரு கோபம் திமுகவுக்கு. ஸோ அதனால் திருமாவளவன் அவர்கள் வரும் பொழுது கேட்கும் பொழுது அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, 8 தொகுதி தான் கொடுக்க முடியும், வேணா வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. இல்லை 8 தொகுதி முடியாது, எங்களுக்கு இரட்டை இலக்கத்திலேயாவது கொடுங்க, 15 வேண்டாம், இரட்டை இலக்கத்திலேயாவது கொடுங்க அப்படின்னு திருமாவளவன் கேட்கும் பொழுது, இல்லை இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அறிவாலய கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய அப்படின்னா அறிவாலயத்தினுடைய வளர்ப்பு பிராணிகளாக செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் மற்றும் வன்னியரசு இவர்களை வச்சு உங்கள் கட்சியை 3ஆ உடைச்சிருவோம் அப்படின்றாங்க திருமாவளவன். அப்போ திருமாவளவன் பார்க்குறாரு, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே சரி, அப்படி நீங்கள் தர்றது தாங்க அப்படின்ன உடனே அதாவது 0.5% கம்மியாக குறைவாக இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 சீட்டு, ஆனால் நெருக்கி 1% இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு 8 சீட்டு. நீங்கள் கொடுக்குறது போதும், ஏன் என் கட்சியை உடச்சிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் அதுக்கப்புறம் நிறைய புலம்புறாரு. அவருடைய தொண்டர்கள்ட்ட, அவருடைய ரசிகர் படையிட்ட நிறைய புலம்புறாரு. இப்படி அதாவது நம்ம கேட்குறது எதுவும் தரமாட்டுறாங்க, அவங்களாம் என்ன கொடுக்குறாங்களோ தான் கொடுக்குறாங்க, நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம், நம்ம இது எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்டது, நம்ம வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்டதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு புலம்புறாரு. ஒரு சைடில் சரி ஓகே, அந்த 8 தொகுதி என்ன பண்ண போகிறாரு திருமாவளவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவரை மிரட்டினாங்க இல்லையா, ஆலூர் ஷானவாஸை வச்சு நாங்கள் பிரிச்சுருவோம் அவங்க கட்சியை அப்படின்னு. உடனே அதனால் அந்த 8 தொகுதிகளில் ஒரு தொகுதி ஆலூர் ஷானவாஸுக்கு ஒதுக்கப்பட்டு கண்டிப்பாக அவர் ஒரு வேட்பாளர் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு ஒரு வேட்பாளராக அவருக்கு கொடுக்கல, ஒரு தொகுதியை ஒதுக்காமல் மற்ற எல்லாருக்கும் ஒதுக்கிட்டு இவரும் ஒரு ஒரு என்னன்னா தொகுதி எடுத்துக்கிட்டார். இவர் ஒரு தொகுதி எடுத்த உடனே இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பலரால் பேசப்பட்டது. குறிப்பாக விசிகாவினாலே பேசப்பட்டது என்னன்னா, நம்பர் 1, அவருடைய கட்சி உடஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ அதனால் பயந்து போய் அவருடைய கட்சியை ஸ்டேட்டில் முதல்ல பாதுகாப்போம். அவர் இப்போ எம்பியாக இருக்கிறாரு, மாநில உரிமைகள் மத்திய அரசாங்கத்துடன் பேசுகிறாரு, வாதிடுறாருலாம், அதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், கட்சியை முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே பாதுகாக்கணும். அதனால தான் தமிழக அரசியலுக்குள் திருமாவளவனுடைய ரீஎன்ட்ரி. காட்டுமன்னார் கோயில், ஏற்கனவே சிந்தனை செல்வன் அவர்கள் வெற்றி பெற்ற காட்டுமன்னார் கோயிலை இவர் வாங்கிக்கிட்டு
அதன் மூலமாக உள்ள வராரு அப்படின்னாங்க நம்பர் 1. 2வது அவருடைய கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சி தாவேகா அப்படின்னு சொல்லி உடஞ்ச ஆளுங்க போகிறாங்க, அதை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த தமிழக அரசியல்ல விசிகாவினுடைய நிலைப்பாட்டை, விசிகாவினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அட்லீஸ்ட் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காண்டி, ஹோல்டு பண்ணுறதுக்காண்டி அவர் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆப்ஷன். 3வது என்னன்னா, தொங்கு சட்டசபை என்று வரும் பட்சத்தில் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் சென்று அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார். அப்படி இல்லைன்னா 3வது சக்தியாக நாம் தமிழர் தாவேக்காவை யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு 3வது ஒரு கூட்டணின்ற ஒரு வலுவான கூட்டணிக்குள்ள இவர் போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு திமுகவுக்கு எதிரான அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை திமுகவுக்கே வந்து நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, இல்லை இணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திமுக நாங்கள் உங்களுக்கு 8 தொகுதி தந்துட்டோம், மரியாதையாக நீங்கள் அந்த காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க இல்லையா, அதை வாபஸ் பெறுங்கன்னு மிரட்டுறாங்க. நீங்கள் இங்கே உள்ள ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே வரவே கூடாது, வந்தீங்க அப்படின்னா விசிகாவை தோற்கடிப்பதற்கு திமுகவிலிருந்தே ஆட்களை நாங்கள் இறக்குவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. விசிகாவினுடைய ஒவ்வொரு தொகுதியிலும் விசிகாவினுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் செய்வோம், மரியாதையா ஒழுங்கா இங்க காட்டுமன்னார் கோயில நீங்க வேட்புமனு தாக்கல் எதுவும் பண்ணாம நீங்க வேட்பாளர் அறிவிக்காம இன்னொரு வேட்பாளர் அறிவிங்க அப்படின்றாங்க. அதுக்கும் திருமாவளவன் தெரியுது வேற வழி இல்லை. ஏன்னா என்னுடைய மொத்த கட்சியும் கண்ணு முன்னாடி அழியிறதை நான் பார்க்க வேண்டாம், கட்சியுடைய வேட்பாளர் அனைவரும் கண்ணு முன்னாடி அழியிறதை பார்க்க வேண்டாம், நான் வந்து வாபஸ் வாங்கிட்டு நான் இன்னொரு வேட்பாளராக நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்பவும் விசிகாக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து ஷானவாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அண்ணன் வந்து அவருடைய பதவியை துச்சமாக அவருடைய அந்த வேட்பாளர் அப்படின்னு அந்த அந்தஸ்தை இழந்து ஷானவாஸ் தான் கொடுக்க போறாருன்னு விசிகாக்காரெல்லாம் ஃபயர் விடுறான். அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு ஆளை வந்து உள்ளே தேடுறாங்க. அதாவது ஏற்கனவே இவருடைய அக்கா மக மாலதின்ற அவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் சீட் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி இவர் சொந்தக்காரர் இன்னொருத்தரை விசிகால இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரரே அண்ணன் மகனை யாரோ ஒருத்தரே போட போறா அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் கிடையாது, திமுகலேருந்து அழுத்தம், இவருடைய சொந்தக்காரனை ஒருத்தரை ஏற்கனவே மாலதியை கொடுத்ததே பிரச்சனை, இனிமேல் இன்னொரு சொந்தக்காரனை இறக்கிடக்கூடாது, இவர் குடும்ப கட்சியாக மாற்றலான்னு பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் வலுவற்று கட்சி அப்படின்னோடனே திமுகலேருந்து ஃபோன் வருது. திமுகலேருந்து ஃபோன் வந்து ஐயா மரியாதையாக அந்த சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 8 எங்களுக்கு கொடுத்தீங்க, இப்போ காங்கிரஸ் கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, ஒழுங்கு மரியாதை காங்கிரஸ் கொடுங்க, அப்படிலாம் விஷயம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு உடனே சரி வேறு வழி இல்லாமல் முன்னாள் காங்கிரஸினுடைய தலைவர் போராளி இளைய பெருமாள் அவருடைய மகனுக்கு ஜோதிமணி என்பவருக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதை வெளியில் ஒரு வீடியோ வேற போடுறாரு, இளைய பெருமாள் அவருடைய மகன் ஜோதிமணிக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு உடனே இதுதான்டா கூட்டணியோட தர்மம் இதுதான்டா, முன்னாள் காங்கிரஸ் தலைவருடைய மகன் ஒரு போராளியுடைய மகனுக்கு வாய்ப்பு விசிகாவில் வழங்கப்படுகிறது, இது எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தர்மம், ஆச்சா பூச்சா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு விசிகாரன் திமுக எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்கான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதை வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா இளைய பெருமாள் மகன் வந்து வெளியில் வந்து நான் விசிகாவில் வேட்புமனு தாக்கலே பண்ணல, நான் பண்ணதே காங்கிரஸ் தான், என்ன பேசிட்டு இருக்கீங்க, விசிகா சார்பாகலாம் நான் வந்து நிற்கலை, காங்கிரஸ் சார்பாக தான் நிற்க போகிறேன் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ஷாக். என்னன்னா அது 8 தொகுதி வாங்கிட்டு வந்துட்டார், அதுலேயும் ஒரு தொகுதியை திமுக ஃபோர்ஸ் பண்ணி காங்கிரஸ் கொடுக்க வச்சிருக்கேன், இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை திருமாவளவனுக்கு தேவையா, இப்படி அடங்கி ஒடுங்கி அடங்கமுறு அத்துமீறன்றவருக்கு இப்படி ஒரு அடங்கி ஒடுங்கி வாழக்கூடிய ஒரு நிலைமையை திமுக உருவாக்குதே, இதுக்கு மேலேயும் திருமாவளவன் அரசியலில் இருக்கணுமா, தேவையில்லை, கட்சியை கலக்கி சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த தேர்தலை கண்ணை மூடிட்டு சந்திக்க சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது ஒரு ஒரு மரியாதையோட ஒரு மாண்போட ஒரு மான ரோஷ வெக்கத்தோட திமுக கூட்டிலிருந்து வெளியில் வர சொல்லுங்க. இப்படியான ஒரு நிலை திருமாவளவன் அவர்களுக்கு வந்ததை பார்த்து கிட்டத்தட்ட தமிழ்நாடே இன்னைக்கு சிரிக்குது. திமுக கூட்டணி இவ்வளவு கேவலமா இருக்கா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வந்து அவர் எங்கேயுமே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். திருமாவளவன் அவர்கள் வந்து எங்கும் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக திமுகவினர் நிற்கக்கூடிய தொகுதிகளுக்கு அதை விடவும் குறிப்பாக காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் செய்ய போவதே இல்லை என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார். இருந்தாலும் இதுக்கும் திமுக பிரஷர் வருது. அவர் கிட்டத்தட்ட 50 தொகுதியாக கவர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க. அதனால அவர் அதையும் செய்யத்தான் போகிறார். இதுதான் திருமாவளவனுடைய இன்னைக்கு ஸ்டாண்டு. திருமாவளவன் என்பவர் திமுகவினுடைய கைப்பாவை என்பதை விட, அதாவது விளையாட்டு பொம்மை, திமுக நினைச்சா மிதிச்சு விளையாடுற ஃபுட்பால் மாதிரி ஆயிட்டார் திருமாவளவன் அவர்கள். அவருக்கென்று
தனியாக சொந்தமாக மான ரோஷ வெக்கம் எதுவுமே இல்லை என்பதை அவரே ப்ரூவ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 9-10 வருஷமா திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க விசிகா. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட தொகுதியுமே கொடுக்கல, இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனால் தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா 0.4% ஓட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து சீட்டு 10 தொகுதிகள் அலாட் பண்ணதும் இல்லாமல் ராஜ்யசபாவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. திமுகவும் தொடர்ந்து தேமுதிக வந்து விமர்சனம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. இப்படி தேமுதிகவை கூப்பிட்டு அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்க என்ன காரணம் சார்? தேமுதிகவுக்கு ஏன் இவ்வளோ சீட்டு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு எனக்கு இல்லை மேம். திமுகவிலே மேல்மட்ட தலைவர்களுக்கு புரியல எதுக்கு இப்படி 10 சீட் கொடுத்தீங்கன்றது புரியல. திமுக தொண்டர்கள் இந்த 200 ஊபிஎல் என்று அறியப்படுகின்ற அவர்களுக்கு சுத்தமாக விளங்கலை. ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஐயுஎம்எல்னுடைய தலைவர் காதர் மைதீன் அவர்கள் வெளியில் வந்து அவர் சொல்கிறாரு 4 சீட்டு இல்லை 6 சீட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க தேமுதிகவுக்கு. ஏன்னா வாக்கு சதவீதம் கம்மி, எங்களுக்கு தான் மீதி 4 சீட்டு ஆளுக்கு ஒன்று பிரித்து கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படியே மாற்றிட்டாங்க, 10 சீட் கொடுக்குறாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு அவர். ஐயுஎம்எல்னுடைய அதாவது திமுகவுடைய முக்கியமாக ஒரு தலைவராக கூட்டணியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஐயுஎம்எல்னுடைய தலைவர் சொல்றார், முஸ்லீம் மெஜாரிட்டி அவருக்கு தான் அவரே சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக அதை வாங்குறான். அதை வாங்கிட்டு அந்த 10 தொகுதியில் 9 தொகுதிகளில் விஜயகாந்த் அவருடைய ஜாதியினுடைய வேட்பாளரை மட்டும் தான் போடுறாங்க, நாயுடு ஜாதியினுடைய வேட்பாளரை மட்டும் தான் போடுறாங்க. 10ல் 9 தொகுதி நாயுடு மக்கள் வாழக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வாங்கிட்டு அதே நேரத்தில் அவங்கள போடுறாங்க. ஒருவேளை KKSR அவர்கள் அதே மாதிரி நேரு அவர்கள் திமுகவினுடைய மிக முக்கிய அமைச்சர்கள், இவர் திமுகவினுடைய தலைவரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் தான் ஸ்டாலின் அவர்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தான் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள். அதனால தான் வந்து திமுகவினுடைய அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 40% அமைச்சர்கள் யார் அப்படின்னா தெலுங்கு ஜாதி பின்புலம் கொண்ட அமைச்சர்கள். இதனால தான் விசிகால இருக்க திருமாவளவன் அவர்களுக்கு மரியாதை இல்லைல்ல சார்? தமிழ் எடுத்து அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒரு தமிழர், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு அந்த மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன, இங்கே தெலுங்கு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்ல டிஎம்கே அமைச்சரவையில் இவருக்கான இடம் எந்த வகையிலும் உள்ள இருந்துடக்கூடாது அப்படின்றது தெளிவா இருக்காங்க. ஏன்னா இவர் நாளைக்கு ஜெயிச்சாரு அப்படின்னா கூட்டணியில் அமைச்சர் பதவி கேட்பார், கொடுத்துடக்கூடாது. அமைச்சர்களாக யாரு இருக்கணும், முதலமைச்சராக யார் இருக்கணும்னா தெலுங்கை பின்புலமாக கொண்ட தெலுங்கு ஜாதி மையமாக கொண்ட தலைவர்கள் தான் இருக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால என்னவோ நீங்க நாயுடுவை ஃபுல்லாத்தையும் போட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 சீட் நான் தரேன், நீங்க போட்டு ஜெயிக்குவீங்க. ஏன்னா அந்த நாயுடு மக்கள் எல்லாரும் பெருசா அதை பார்ப்பாங்க. ஆஹா, ஒரு கூட்டணி கட்சி உள்ள கொண்டு வந்து 10 தொகுதி கொடுத்தாரு, 9 தொகுதி பணவான ஃபுல்லாத்தையும் போடுறாங்க பாரு, இதுதானடா கட்சி, இதுதானடா திமுக, இப்படிப்பட்ட கட்சி தானே ஜெயிக்கணும்னு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஏறக்குறைய 12லிருந்து 16% இருக்கக்கூடிய தெலுங்கு ஓட்டர்ஸ், அதாவது ஓட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய தெலுங்கு பின்புலம் கொண்ட மக்கள் வந்து என்ன நினைப்பா, திமுகவுக்கு எங்க இருந்தாலும் அதாவது சிந்தாம சகரம் திமுக ஓட்டு பண்ண நினைப்பான். ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம் 10 தொகுதி ஏன் தேமுதிக கொடுத்தாங்கன்னு. ஆனா நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா அண்ட் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு நீங்க கரெக்டாக சொன்னீங்க. 0.43% வாங்கி இருக்கக்கூடிய தேமுதிக எதுக்கு 10 சீட் அப்படிங்க? ஏன்னா 1% வாங்கியிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் சரி, இடது கம்யூனிஸ்ட், அவங்களுக்கு 5 சீட்டு தான். 0.88% வாங்கியிருக்கிற திருமாவளவனுக்கு 8 சீட் தான். ஆனா அதை விடவும் கம்மியா அதாவது அரை மடங்கு கம்மியா இருக்கக்கூடிய தேமுதிக கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 4.5% ஓட்டு வச்சிருக்காரு கமலஹாசன் அவர் அடிச்சு பத்திட்டாங்க. ஏன்? அவர் பிராமணர். அந்த அந்த எண்ணம் வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ளூர் இருக்கும். அவர் எங்க போய் பேசினாலும் அவர் பிராமணர் தான் பார்ப்பான். அப்போ பிராமணருக்கு இத்தனை சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு திமுகவுக்கு என்னைக்குமே ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்ற திமுக தெளிவா இருக்கான். அதெல்லாம் அவர் அடிச்சு பத்தியாச்சு. ஒண்ணும் கிடையாது, 2 படம் தருவோம், அதில் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், அதையும் சேர்த்து நடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு செத்து போ அப்படின்றாங்க. அவ்வளவுதான், இதுதான் உண்மை. இதுதான் காரணம். ஆமா.